இங்கே பாரு அப்புறம் உன்னை பார்க்குறாங்க பாரு எல்லாரும். ஹாப்பி பொங்கல். பர்த்டே இல்ல பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லிடு. ஹாப்பி பர்த்டே கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் அசோக், இவங்க ஸ்ரீதேவி, சித்தாரா. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். நாங்கள் சூப்பராக இருக்கோம், நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல எங்க வீட்டு பொங்கல் தான் நீங்க பார்க்க போறீங்க. பொங்கல் அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னா உங்கள் வீட்டு பொங்கல்னா நீங்கள் செய்கிற பொங்கல் காமிக்க போறியா இல்லை நம்ம செலிப்ரேட் பண்ணுற பொங்கல் காமிக்க போறியா? செலிப்ரேட் பண்ற பொங்கல் தான் காமிக்க போறேன். இவர் பக்கத்துல இருந்தா எனக்கு வேர்ட்ஸ் வெளியில வராது, தட்டு தடுமாறும். ஸோ நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெலுங்குல வந்து சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சங்கராந்தி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் சங்கராந்தி விஷஸ். பொங்கல் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் வந்து இவர்கிட்ட கேட்டுக்கலாம், நீங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க லைக் பிஃபோர் மேரேஜ், சின்ன வயசுலலாம்? இதுக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் லீவ் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு வாரமே கூட லீவ் கிடைக்கும் சம்டைம்ஸ். சண்டே சாட்டர்டே எல்லாம் சேர்த்து விட்டோம் அப்படின்னா ஸோ ஜாலியாக வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தா இந்த ஆஃபீஸு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆஃபீஸ் போகிறது இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுல அந்த 1 நாள் இல்லை 2 நாள் மேக்ஸிமம் இவ்வளோ தான் கிடைக்குது லீவு. ஸோ அதுவும் வீட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட முடிஞ்சிடுது. ஸோ உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து அந்த டைமில் ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் உனக்கு அந்த பெரிய லீவ் கிடைக்கும்போது நீ என்ன பண்ண? எங்கள் நேட்டிவ் வந்து திருச்சி பக்கத்தில் தோலூர்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். ஸோ அங்கே தான் வந்து எங்கள் அப்பாவோட ஃபுல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. அண்ணா, தம்பி, அக்கா எல்லாருமே. ஸோ எனக்கு கண்டிப்பாக என்னோடய பொங்கல் லீவுக்கு நான் வந்து அங்கே போயிடுவேன். ஸோ அந்த 4 நாள் லீவை வந்து ஒரு நாள் ஒரு பொங்கலாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அங்கே வந்து தோட்டத்தில் வந்து சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும். ஸோ சூரிய பொங்கல் வச்சு மாடுங்களோட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் வந்து அங்கே என்ன அடித்தாங்க? சரி, ஓகே, நம்ம பண்ணலாம். அந்த மாடுங்க காளை மாடு ஜல்லிக்கட்டுலாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே நடக்கும். ஸோ அந்த 4 நாள் பயங்கர ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் எங்களுக்கு. உனக்கு எப்படிமா இருக்கும்? என்னோடதும் நான் ஃபுல்லாக பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திரா இல்லையா? ஸோ அங்கே வந்து சங்கராந்தி, போகி, கனுமா 3 நாள். ஃபஸ்ட்டு போகி வந்துடும், ஃபஸ்ட் நாள் போகி, அதுக்கு அடுத்த நாள் சங்கராந்தி, அதுக்கு அடுத்த நாள் கனுமா. ஸோ 3 நாள். ஸோ இந்த போகி அன்றைக்கி வந்து மோஸ்ட்டாக நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலி ஆக்சுவலி, எங்கள் அம்மா சைடு ஆகட்டும் எங்கள் அப்பா சைடு ஆகட்டும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அப்படியே பிரிச்சுப்போம். ஓகே, இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து அம்மம்மா வீட்டுக்கு போகலாம், இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நானம்மா வீட்டுக்கு போகலாம். ஏன்னா அதே மாதிரி தான் என் கசின்ஸும் வருவாங்க ஆக்சுவலி நிறைய. ஸோ அம்மம்மா வீட்டுக்கு போகும்போது ஃபுல்லாக எல்லாம் என்னோட பெரியம்மாவோட அக்கா, அண்ணன், அவங்களோட பசங்க எல்லாம் வந்துடுவாங்க. ஒரே ஊரில் இருப்போம். ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் பார்க்குறது, அந்த 3 நாள் 4 நாள் வந்து கண்டிப்பாக ஒரு நைட் ஷோ இல்லைன்னா மார்னிங் ஷோ இந்த மாதிரி ஒரு மூவிக்கு போயிடுவோம். 3 நாளுக்கும் 3 புது ட்ரெஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது ட்ரெஸ் போடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அண்டு நிறைய கேம்ஸ் விளையாடுவோம் ஆக்சுவலி. ஏன்னா கசின்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டோம் இல்லையா? அந்த டைமில் வந்து ஹவுசி கேம் விளையாடுவோம். மோஸ்ட்டாக ஹவுசி தான் நிறைய விளையாடுவோம். அந்த ஹவுசியில் ஜெயிச்ச காசு தான் அந்த டைமில் வந்து 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஒன்று மூவிக்கு போகிறது. ஏன்னா அப்போல்லாம் எனக்கு வந்து மேக்ஸிமம் என்ன ஹவுசி டிக்கெட் வந்து நாங்கள் 5 ரூபீஸ் வச்சு விளையாடுவோம். ஸோ ஒருத்தராக சம்டைம்ஸ் வந்து 4 டிக்கெட் 5 டிக்கெட் எல்லாம் வாங்கிடுவாங்க. அந்த ஜல்தி 5 ஃபுல் ஹவுசி, ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஜெயித்தோம் அப்படின்னா எதர் ஒரு மூவிக்கு போயிடுவோம். அப்போல்லாம் என்ன மூவி டிக்கெட் வந்து 10 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கும். 10 ரூபீஸ் கூட கம்மி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் ஹை கிளாஸ் எல்லாம் கிடையாதுமா. அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சு, அதுக்கப்புறமா ஒரு சேர் இருக்கும், அதுக்கப்புறமா மேலே பால்கனி, இந்த மூணு லெவல் இருக்கும். ஸோ அந்த 2வது இதுக்கு போயிடுவோம். ஏன்னா பெஞ்ச் வந்து ரொம்ப கிட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப இப்படி கழுத்தை தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீன் அது. ஸோ கொஞ்சம் அந்த சேர் அது வந்து வுட்டன் சேர்ஸ் இருக்கும் ஃபுல்லாகவே, அந்த மாதிரி தியேட்டர்ஸ் அப்போல்லாம். ஸோ அங்கே போயிடுவோம். அதுதான் நிறைய ஃபேமிலியோட கசின்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா. இன்னொன்று அந்த டைமில் என்னென்னா நான் வீடியோ கேம் பைத்தியம். நான் அந்த டைமில் வந்து அந்த மேரியோ கேம் ஒன்று இருக்கும். அது கூட என்னென்னா 1 ரூபி கொடுத்தா
எவ்வளோ நேரம் ஏதோ ஒரு ஒரு கேம் வெளியில ஆடலாம். போய் ஆடுறது. வெளியில் போய் ₹1 கொடுத்தா ஒரு கேம் ஆடலாம். ஸோ அவங்க வந்து அந்த ஜாய்ஸ்டிக் வந்து கரெக்டாக நம்மளோட வுடன் டேபிள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஜாய்ஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஃப்ரண்ட்டுக்கு போகிறது பேக் போகிறதுன்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ரெட்டு க்ரீன் பட்டன் இருக்கும் ஜம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ₹1க்கு ஒரு கேம் ஆடலாம் ஏதோ. ஸோ அதெல்லாம் விளாடுவோம். நிறைய கேம்ஸ் விளாடுவோம் அந்த டைம்லலாம். இப்போது எல்லாம் ஒரு கசின் கேட்டு நீ எங்கே இருக்கே அப்படின்னா கனடான்றாங்க, யுஎஸ்ன்றாங்க. ஸோ யாரையும் மீட் பண்ணவும் முடியல. எனக்கு சித்தாரா வந்து அந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டியோட ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ண வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2 குட்டியோட அப்படியே போய் ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு அட்லீஸ்ட் எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு லீவ் போட்டுடணும், ஒரு லாங் லீவ் போட்டுட்டு போய். ஏன்னா ட்ராவல் பண்ணுறது தான் கஷ்டம். இங்கேருந்து நாங்கள் ஆந்திரா போகிறது இல்லை இங்கேருந்து இப்போது திருச்சி போகணுன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ட்ரைவ்னா கூட நமக்கு வந்து ஹாஃப் டே முடிஞ்சிடும் அது. ஸோ லாங் லீவ் வந்தால் போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாமே அவங்க நீ நீ ஆக்சுவலி நீ ரியலாக ஆந்திராவில் வந்து நீ போகி பார்த்தேன்னா எப்படி அது சொல்கிறது, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா இங்கே நம்ம நிறைய இடத்துல பார்த்தோன்னா குப்பை எரிச்சிருவாங்க. குப்பை கிடையாது ஆக்சுவலி. போகி வந்து நிறைய பழைய ஃபர்னிச்சர் வுட்டு மட்டும்தான் எரிப்பாங்க, இடுதல் கிடையாது ஆக்சுவலி. ஸோ இப்போ டயர் எரிச்சிருவாங்க, பொல்யூட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைம்லலாம் வுட்டு நிறைய. அதுக்கப்புறமா இது கவுடங்கில் வந்து நிறைய இந்த மாதிரி சர்க்கிளாக பண்ணிவிட்டு அது வந்து ஒரு மாலை மாதிரி பண்ணிட்டு எல்லாருமே யார் பெரிய மாலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாலை எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. அதுக்கப்புறமா நான் அந்த டைமில் எல்லாரோட வீட்டு வாசல்லையே எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற கூட இருக்கும். எவ்வளோ பெருசாக அந்த போகி மண்டை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அங்கே தான் நாங்கள் வந்து சுடு தண்ணி வேற காய்ச்சிட்டு அதில் வச்சு அது எடுத்துன்னு போய் சுடு தண்ணி குளிக்கிறது. ஸோ அதெல்லாம் ஒரு டைம். அதெல்லாம் திருப்பி இப்போ எல்லாம் மூவிஸில் தான் பார்க்குறோம். அது திருப்பி சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஃபேமிலி மூவியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி. பட் இப்போது இன்னொரு மெயின் வருத்தம் எனக்கு இருக்குது ஆக்சுவலி இவங்களுக்கும் இருக்கும், மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே இருக்கும். மோஸ்ட்லி இப்போ வந்து எல்லா ஃபெஸ்டிவலும் சண்டேல வந்துடுது. ஆமாம், சண்டேல வந்துடுது. ஸோ அது அப்படியே லீவ்லேயே ஓடி போய்தான் அதுவே ரொம்ப கஷ்டமாகும். அதனால் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ சித்தாராக்கு வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபுல் ஃபேமிலியோட அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு வர மாதிரி பார்க்கணும். அதுதான். ஸோ நம்ம இப்படியே பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இன்னும் பொங்கலுக்கு? இப்போ வந்து பொங்கல்னா கண்டிப்பாக ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுவோம், ஸ்வீட் பண்ணுவோம். சரி, நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு கேட்கல. இன்றைக்கி பொங்கல்னால பொங்கலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாமி கும்பிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தோரணம் அதெல்லாம் கட்டி சாமிக்கு வந்து பிரசாதம் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு இன்னும் ரெடி ஆகலை. இது வந்து இப்போ எழுந்திரிச்சு உங்களுக்கு வீடியோ பண்ணணும், எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்போது ரெடி ஆகிட்டு இது எல்லாமே வாங்கிட்டு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு பிரசாதம் எல்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு வேறு என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் தான், உட்காந்துட்டு டிவியில் வர சிறப்பு நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். மோஸ்ட்லி அப்படியே தான் போகுது. ஓகே, இன்னைக்கு என்ன படம் போடுறாங்க, ஓகே அந்த படமா, அதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஸோ இதே ஓகே, நம்ம பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் வந்து பொங்கலோட என்ன ஆச்சு உங்களுக்கு? டேடி, நீ டேடியோட பேசு. ஸோ நம்ம வந்து பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம். எஸ், ரெடி ஆகிட்டு வந்துடுவோம். அண்ட் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ஃபன்னி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க.
எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நெய்வேத்தியம் வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து பிரசாதம் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தோட ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் சங்கராந்தி சுபாகாங்ஷலு. பப்பு இப்போ அப்புறம் உன்னை பார்க்குறாங்க பாரு எல்லாரும். ஹாப்பி பொங்கல். பர்த்டே இல்ல, பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லிடு. ஹாப்பி பர்த்டே கும் ஏதோ மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டா. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.